பூமா கிட்ஸ் தமிழ். ஒரு அழகான ஆத்துக்கு பக்கத்துல இருந்த பச்சை புல்வெளியில ஒரு சின்ன எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்துச்சு. எறும்பு கடினமா உழைச்சிச்சு. வெட்டுக்கிளி ஆட்டம் பாட்டும்னு வெட்டியா பொழுத போக்குச்சு. லா 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 ஹையா ஜாலி ஜாலி. தினமும் காலையில வெட்டுக்கிளி இசை வாசிக்க ஆரம்பிக்கும். எறும்பு வேலைய ஆரம்பிக்கும். எறும்பு காலையிலிருந்து மாலை வரை உழைக்கும். அது வயலில் கிடைக்கிற கோதுமை தானியங்களை சேகரிச்சு அதோட வீட்டுக்கு கொண்டு போகும். குளிர்காலம் வரதுக்கு முன்னாடி சேர்க்கணும். எறும்பே, சும்மா வேலை வேலைன்னு அலையாத. என்ன மாதிரி வாழ்க்கைய என்ஜாய் பண்ண கத்துக்க. வெட்டுக்கிளியாரே, குளிர்காலத்துக்கு சாப்பிட வேணுமில்ல, அதான் அலையிறேன். ஆனால் வெட்டுக்கிளி உழைக்க விரும்பவில்லை. உல்லாசத்தை மட்டுமே விரும்பியது. நீ எப்பவும் இப்படிதான் இருப்பியா? வாழ்க்கைய கொஞ்சமாவது வாழு. இப்ப சாப்பிட்டாச்சு, நாளைக்கு வரத நாளைக்கு பாப்போம். எதிர்காலம் பத்திலாம் கவலைப்படக்கூடாது. நான் இன்னைக்கு பத்தி யோசிக்கல, நாளைக்கு குளிர்காலத்துக்கு வேணுமில்ல, அத அப்புறம் பார்க்கலாம். இன்னைய என்ஜாய் பண்ணலாம் வா. எறும்பு அலட்டிக்காம அது வேலைய செய்ய ஆரம்பிச்சிச்சு. கோடைக்காலம் முழுக்க உழைச்சிச்சு. அது வீடு முழுக்க தானியங்களை சேர்த்து வச்சுச்சு. அதே நேரத்துல வெட்டுக்கிளி படுத்து பாடி நேரத்தை வீணாக்குச்சு. ஆஹா, காத்தடிக்குது, ஆத்துமேட்டு காத்தடிக்குது. வெட்டுக்கிளி ஒரு தானியமும் சேமிக்கல. கோடைக்காலம் முடிஞ்சது, குளிர்காலம் வந்துச்சு. பனி பெஞ்சது, குளிர்காத்து வீசுச்சு. ஐயோ, குளிருது, ரொம்ப பசிக்குது, நான் என்ன செய்வேன்? வெட்டுக்கிளிக்கு வீடும் இல்ல, உணவையும் சேர்த்து வைக்கல. அப்பதான் எறும்பு சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்துச்சு. பனில நடுங்கின வெட்டுக்கிளி ஒரு வீட்டை பார்த்துச்சு. அங்க வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த வீட்டை நோக்கி போச்சு. அது அந்த எறும்போட வீடு. யாராவது உள்ள இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எறும்பு கதவை திறந்துச்சு. பார்த்தா வெளிய வெட்டுக்கிளி நடுங்கிட்டு இருந்துச்சு. வெட்டுக்கிளியாரே, உள்ளே வாங்க. எறும்பு வெட்டுக்கிளிக்கு போர்வை கொடுத்து சூடா சாப்பாடு கொடுத்துச்சு. நன்றி நண்பா, நீ சொன்னதை நான் கேட்கல. கோடைக்காலம் முழுக்க ஆட்டம் போட்டு நேரத்தை வீணாக்கிட்ட. இப்போ ஃபீல் பண்ற, என்கிட்ட எதுவும் இல்ல. கவலை வேண்டாம் நண்பா, என்னை நம்பி வந்தவங்கள நான் கைவிட மாட்டேன். ஆனால் நான் உழைச்சதால் தான் இந்த உணவு கிடைச்சது. நீ அப்போவே சொன்ன, நான் மதிக்கல. இப்போ உழைப்போட மதிப்பு நல்லா புரியுது. இசையும் சந்தோஷமும் எனக்கும் பிடிக்கும்தான். அதே சமயத்துல எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கணும். அடுத்த கோடைக்காலத்தில் நாம சேர்ந்து வேலை செய்வோமா? பகலில் வேலை, மாலையில் இசை கொண்டாடலாம். சரி நட்பே, இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். குளிர்காலம் மறைஞ்சது, கோடைக்காலம் வந்தது. புல்வெளி பச்சை நிறமா மாறியது. இந்த முறை வெட்டுக்கிளி அதிகாலையே எழுந்துச்சு. எறும்புகளோடு சேர்ந்து தானியங்கள் சேகரிச்சுச்சு. முதலில் வேலை, பிறகு இசை, சரியா? ஆமாம், ஒற்றுமை இருந்தால் உண்டு வாழ்வு. வேலை முடிந்ததும் மரத்தடியில் உட்கார்ந்து இசை வாசித்தது. எறும்புகள் மகிழ்ச்சியாக ஆடின. அவர்களுக்கு போதுமான உணவும் வெப்பமான வீடும் உண்மையான நட்பும் மகிழ்ச்சியும் கிடைச்சது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சரியான நேரத்தில் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு உழைக்க வேண்டும். நல்ல நட்பு சரியான நேரத்தில் கை கொடுக்கும்.